அன்பான நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி வழங்கும் அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில விதவிதமாய் விஞ்ஞானிகள் அறிவியலும் ஆளுமையும் அன்றாட அறிவியல் போன்ற பல்வேறு விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட சுவையான நிகழ்ச்சிகளை தான் கேட்க போறோம். அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம பெரியார் சமுதாய வானொலியோடு இணைஞ்சு இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அப்புறம் தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், அறிவியலை சிந்திக்கலாம். தானானே 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 தானே நானே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். ஆமா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். தான நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. தான நன்னே தான நன்னே தன நானே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே தானே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. கால் பதிக்கின்ற மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும், கால் பதிக்கும் மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரும், கடலோர காற்றிலேயே கலந்திருக்கும் வேதியியல். ஆமா, கடலோர காற்றிலுமே கலந்திருக்கும் வேதியியல். ஆடுவோமே பாடுவோமே அறிவியல் தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. நாம பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. தன்ன நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே. பிரம்மாண்ட அறிவியலை புரிந்து கொள்ள புறப்பட்டு வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே தானே, வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. வணக்கம் நேயர்களே, அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியான விதவிதமாய் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம்
ஒவ்வொரு விஞ்ஞானியை பற்றிய வித்தியாசமான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பெரியார் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிதா. விதவிதமாய் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஸ்ரீனிவாச ராமானுஜம். பள்ளி கல்லூரிகளில் கணிதம் என்ற வகுப்பு இருந்திருக்கும். அந்த கணிதத்தின் தந்தையாக திகழ்பவர் தான் ஸ்ரீனிவாச ராமானுஜம். அவர் டிசம்பர் 22ஆம் தேதி 1887 பிறந்தார். அவரோட பிறந்த நாளை நம்ம உலக கணித நாளாகவே கொண்டாடுகிறோம். ராமானுஜம் அவர்களுக்கு கணிதத்தில் மிகுதியான ஆர்வமும் தனிச்சிறப்பு தன்மையும் இருந்தது. அவர் 20ஆம் நூற்றாண்டின் உலகத்தை வியக்க செய்த ஒப்பரிய கணித மேதையாகவே திகழ்ந்தார். இத்தகைய பெருமை வாய்ந்த ராமானுஜரை பற்றி ஒரு சிறிய கவிதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எண்களின் அரசிற்கு எழுத்து புகழ் மாலை, கணித மேதைக்கு சிறிய கவிமலை. கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்றால், பிறக்கும் பொழுதே கண்களுடன் எண்களையும் ஒரு அங்கமாக கொண்டவர் ராமானுஜர். பகுத்தறிவு பகலவன் பிறந்த ஈரோட்டில் பகுப்பதம் பார்த்து பாதம் பதித்தது ஓர் வகுப்படும் காரணி. டிசம்பர் மாதத்தில் தசம எண்களின் ஆசியுடன் தமிழகத்திற்கு கணிதத்தை அகமாகவும் புறமாகவும் பாவிக்கும் ஒரு பனித்துளி கிடைத்தது. கண்ணம்மாவின் காதலன் பாரதியைப் போல் எண்ணம்மாவின் காதலன் ராமனும் வகுப்பறையில் அடைபடவில்லை. தூக்கமின்மை பிரச்சனை நிறைய கவுன்சிலிங் வகுப்புகள் நடக்கின்றன. ஆனாலும் கணித வகுப்புகளே அதை ஜெயிக்கின்றன. ஒரு கணக்கிற்கே உறக்க நிலைக்கு செல்வோர் மத்தியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பட்டப்படிப்பு கணக்குகளை புட்டு புட்டு வைத்தவர். விடை தெரியா கணக்கிற்கும் கனவு வழி விடையறிந்தவர். கணித மோகம் கொண்டதால் ஆங்கிலம் அந்நியமாக மும்முறை தோல்வியுற்றார் கல்லூரியில். பிறகு 3000 தேற்றங்களை எழுதி தமிழகத்தை உலக அரங்கில் தெரிய வைத்தார். 3 ஆண்டுகள் 32 ஆய்வுகள் என்று பெருக்குத்தன்மையில் கணக்கிற்கு பெருமை தந்தார். 1000 கணக்குகளை ஆய்வு செய்த அவருக்கு 30 ஆண்டுகள் தான் காலம் ஒதுக்கியது. மண்ணில் மறைந்தாலும் எங்கள் மனதில் மறையவில்லை என்போம். ஆனால் இவர் மண்ணில் மறைந்தாலும் எண்ணில் நிறைந்துள்ளார். ராமானுஜம் அவர்கள் ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று 1920ஆம் ஆண்டு இறந்தார். கணித மேதை ராமானுஜரை பற்றி சிறியதாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிதா. தொடர்வது அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் பகுதி. நேயர்களே, இன்றைய அறிவியலும் ஆளுமையும் பகுதியில் நாம கேட்க போறது வீட்டு தோட்டம் பற்றிய அறிவியல் செய்திகள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விஞ்ஞான ரீதியா வீட்டுல விதவிதமா செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களா நீங்க? குழந்தை போல பாவிச்சு செடியோட வளர்ச்சியை பார்க்கறதுல ஆர்வமுடையவரா நீங்க? செடிகளை கலாரசனையோட கலந்து பார்க்கறதுல ஒரு கட்டிட கலைஞருக்கு நிகரா செடிகளை அடுக்கி வீட்டை அலங்கரிக்கிறதுல கை தேர்ந்த கலைஞரா நீங்க ஆகணுமா? செடினாலே என்னன்னு கூட தெரியாது, ஆனா வளர்த்து பார்க்க ஆசை கொண்டவரா நீங்க? சுற்றுப்புற மாசு நீங்க வசிக்கும் சின்ன ஃப்ளாட்டுக்கோ வீட்டுக்கோ உயிர் கொடுக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல செடியை வீட்டில் வளர்க்க ஆசை உள்ளவரா நீங்க? வீட்டில், ஆஃபீஸில், ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில், காலேஜில் இப்படி எங்கே பார்த்தாலும் செடிகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு ஆலோசனை செய்கிற வரிசையில் உள்ளவங்களா நீங்கள்? யாராக இருந்தாலும் உங்கள் எல்லாரோட தேவையும் பூர்த்தி செய்கிற முழு நோக்கத்தோட விஞ்ஞான அடிப்படையில் நேர்த்தியான கலை ரசனை கலந்து மண், தட்பவெப்பம், பூச்சி, நோய் பராமரிப்பு, இனப்பெருக்கம், தட்டில் செடிகள், பாட்டிலில் வளரும் செடிகள் என்ற பலவித கண்ணோட்டத்தில் பலன் தரவல்ல தொழில்நுட்பங்களுடன் இன்னைக்கு நிகழ்ச்சி வரப்போது. மறக்காம கேளுங்க. கிட்டத்தட்ட 100 செடிகளுக்கும் மேற்பட்ட விவரங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வளரக்கூடிய செடிகளை பற்றின சிறப்பு செய்தி தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பெரியார் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இது அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. இன்றைக்கி அறிவியல் தேடல் நிகழ்ச்சியில்
அன்றாட அறிவியல் பகுதியில் நம்ம வீட்டுக்குள் தோட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த காலத்துலேயுமே செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அது வீட்டுக்குள் தோட்டம் தாங்க. மழை காலமாக இருக்கலாம், வெயில் காலமாக இருக்கலாம், அல்லது குளிர்காலமாக இருக்கலாம். எப்போ வேணுனாலும் செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு இந்த வீட்டுக்குள் தோட்டம் அப்படிங்கிறது. பலருக்கும் இந்த வீட்டுக்குள் தோட்டம் வளர்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குது, ரொம்ப மன அமைதி கிடைக்குது. குறிப்பாக நகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் தோட்டமிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே சின்ன சின்ன செடி கொடிகளை சின்ன சின்ன தொட்டிகளில் வளர்க்கும்போது அவங்களுக்கு நிறைய மனநிறைவு கிடைக்குது. இதை யார் உணர முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே தொட்டியில் செடி வளர்க்குறாங்களோ அவங்களால இந்த விஷயத்த உளப்பூர்வமாக உணர முடியும். வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது அப்படிங்கிறது முதியவர்களுக்கு ஒரு பொருத்தமான பொழுதுபோக்காக இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக அமையும். அது மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட வீட்டுக்குள்ளே தோட்டம் வளர்க்குறது அப்படிங்கிறது மன நிம்மதியையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. கடந்த சில வருடங்களாகவே வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது அப்படிங்கிறது வீட்டை அழகுபடுத்துறதுல ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. இப்படி வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுற அழகழகான செடிகள் கட்டிடக்கலைக்கு மேல்மேலும் மெருகூட்டுற ஒரு விஷயமா அமைஞ்சிருது. சரி, இந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமீப காலமாக தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைங்க. முன்னாடி காலத்திலேயே, அதாவது கிரேக்கர்கள், ரோமானியர்கள் இவங்கள்லாம் ஒரு சில செடிகளை தங்களோட வீட்டுக்குள்ளேயே வளர்த்ததா வரலாற்றில் சில செய்திகள் காணப்படுது. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே செடிகள் வளர்க்குறது அப்படிங்கிற அந்த விஷயம் எப்போ ரொம்ப பிரசித்தியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம்தான். அமெரிக்கர்கள், ஸ்காண்டினேவியர்கள் இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறதுல நம்ம எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காலேயும் ஐரோப்பிய நாடுகள்லேயும் அவங்க வீட்டோட அமைப்புகள் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாகரிக கட்டிட உள்ளமைப்புகள், பெரிய ஜன்னல் கண்ணாடிகளோட கட்டப்பட்ட வெளிச்சமான வீடுகள், இதெல்லாம் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறதுக்கு தோதுவான ஒரு சூழ்நிலையை கொடுத்துச்சு. அதனால தான் அவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே செடி வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்களுடைய மனநிலை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட செடிகளை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலேயே கூட வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது ரொம்ப ஆர்வமாக முன்னாடியை விட அதிகமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்தது மாதிரி நவீன கட்டிட உள்ளமைப்புகள், அடுக்குமாடி கட்டடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அகலமான ஜன்னல்கள் இருக்கக்கூடிய வெளிச்சமான அறைகள் இருக்கக்கூடிய வீடுகள், இதெல்லாம் இப்போது நம்ம நாட்டிலேயே அதிக அளவில் கட்டப்படுது. நிறைய பெருகிட்டுருக்கு, எண்ணிக்கையில் பெருகிட்டுருக்கு. இதனால் நகர்ப்புறங்களில் வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு பயனுள்ளதாகவும் இருக்குது, எல்லா தரப்பு மக்களுக்கும் மனநிறைவு தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. அதனால் வீடுகளாகட்டும், அலுவலகங்களாகட்டும், கடைகளாகட்டும், வங்கிகளாகட்டும், பெரிய பெரிய உணவகங்கள், பொழுதுபோக்கு இடங்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், இப்படி எங்கே பார்த்தாலும் செடிகள் வளர்க்குறத நம்ம பார்க்குறோம். அந்த செடிகளை எங்கே வைக்கிறது, எந்த மாதிரி செடிகளை வைக்கிறது, எந்தெந்த பொருட்கள் மேலே செடியை வைக்கலாம், செவத்து மேலே செடியை படர விடலாமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் செய்தியாக நம்ம அந்த செடிகளை எங்கெங்கே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே செடி வைக்கிறப்ப பல செடிகளை சேர்த்தும் வைக்கலாம், அல்லது ஒரு சில செடியை மட்டும் தனித்து அதோட அழகு தெரிகிற மாதிரி தனியாகவும் வைக்கலாம். செடிகளோட இலை, பூ, அதோட அளவு, அந்த பூக்களோட நிறம், இது எல்லாத்தையும் அந்த வீட்டோட அந்த குறிப்பிட்ட அறையோட அதில் என்ன வண்ணம் பூசியிருக்கோ
அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து எந்த பூவை வைக்கிறது, எந்த அளவுள்ள செடியை வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த செடிகளை வந்து முக்கியமாக ஒரு வீட்டோட முன் அறைகளில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜன்னல் ஓரத்தில் வைக்கலாம். கதவுகள் பக்கமாக இடம் இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். அகலமான நீளமான சுவர்கள் இருந்தால் அங்கேயும் வைக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி ஜன்னல்களுக்கு பக்கத்தில் வைக்கலாம். இந்த செடிகளை வைக்கிறதுக்கு நம்ம சாதாரணமான பூந்தொட்டிகளை பயன்படுத்தலாம். அல்லது கண்ணாடி பாட்டில்களில் வண்ணம் தீட்டியோ அல்லது டிசைன் போட்டோ அந்த கண்ணாடி பாட்டில்களில் செடியை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மூங்கில் கூடைகளில் வர்ணமடித்து அல்லது பிளைனாக கூட வச்சு அதில் வந்து நம்ம செடிகளை வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய வண்ண வண்ண பிளாஸ்டிக் கிண்ணங்கள்லேயோ அல்லது கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லேயோ வைக்கலாம். இதை வைக்கும் பொழுது நம்ம வந்து எந்த இடத்துல எந்த மாதிரியான செடிகளை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பெரிய நீளமான சுவர் இருக்கதா வச்சுக்குவோம். அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி சுவருக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய இலைகள் இருக்கக்கூடிய செடிகளை கூட்டமாக வைக்கலாம். அது அழகாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சுவர் வந்து சின்னதாக இருக்குது, அகலம் நீளம் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இடத்த ரொம்ப அதிகமாக அடைச்சிக்காத மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய செடிகளை அங்கே வைக்கலாம். அதே மாதிரி வீட்டோட இருண்ட பகுதியில், அதாவது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வெண்மை நிறமான பூக்கள் அல்லது இலைகள் உள்ள செடிகளை வைக்கலாம். மேஜை மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு மர சாமான்கள் மேலேயோ வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குட்டை வகை செடிகளையும் சின்ன சின்ன பூக்கள் உள்ள செடிகளையும் வைக்கலாம். எப்படி கண்ணாடிக்கு ரசம் பூசுறதுனால அது ஒளியை உள்வாங்கிக்கிட்டு முகம் பார்க்குறதுக்கு ஏற்ற கண்ணாடியாக இருக்கோ, அதே மாதிரி மெல்லிய இலைகளை உடைய செடிகளை நம்ம வைக்கும் பொழுது அது ஒளியை வந்து மிளிர செய்து. செடிகளை கூறு பிரிக்கும்போது கண்டிப்பாக அதோட உயரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரொம்ப உயரமான செடிகளை பின்பக்கம் வைக்கணும். மிதமான உயரமுடைய செடிகளை மத்தியில் வைக்கணும், சென்டரில் வைக்கணும். குட்டையான செடிகளை அப்புறம் தரையில் படர்ற செடிகள் கொடிகள் இதையெல்லாம் முன்னாடி விளிம்பு புறத்தில் வைக்கணும். அதே மாதிரி கலர், செடிகளில் உள்ள பூக்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட இடத்த வந்து நம்ம மாற்றி வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க்கில் ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் பூ பூக்கக்கூடிய இன்னொரு செடியை வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா வண்ணமயமாகவும் அந்த பூக்களுடைய வண்ணம் எடுத்து கொடுக்கும்படியாகவும் அந்த பூக்களோடு சேர்ந்து அந்த சுவரும் பளிச்சுன்னு இருக்க மாதிரியும் அமையும். அதே மாதிரி இந்த பூக்கள் பூக்கக்கூடிய சீசன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். இது பூத்து முடித்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா திரும்பவும் வந்து இடமாற்றம் செய்யணும். எந்த செடி வந்து பூக்கிறத நிறுத்திடுச்சோ அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி மறைவாக வைக்கிறது. அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிக்கிற செடிகளை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது. இது போன்ற வேலைகளையும் நம்ம வந்து கவனமாக செய்யணும். மொத்தத்தில் இந்த பூச்செடிகளை வந்து தரையில் வைக்கலாம், ஜன்னலோட அடிக்கட்டையின் மேலே வைக்கலாம், மேஜை மேலே வைக்கலாம், புத்தகம் வைக்கிற அலமாரிக்கு மேலே வைக்கலாம், அலமாரிகளில், அப்புறம் இருசக்கரங்களில் ஓடுற ஒரு லேசான வண்டியில் வைக்கலாம், தரையோட மேலே செடி வளர்க்குறதுக்குனே கட்டப்பட்ட தொட்டியில் வைக்கலாம், பள்ளமாக இருக்கிற படுக்கை மாதிரி உள்ள குழிகளில் வைக்கலாம், சுவரில் கட்டப்பட்ட தொட்டிகளில் அல்லது தரையிலேயே வச்சுருக்கக்கூடிய செடி தாங்கிகளில், இதில் எல்லாத்தையுமே நம்ம செடிகளை வைக்கலாம். செடியை வீட்டுக்குள்ளே வைக்கிறப்ப தட்டு அல்லது அகன்ற ட்ரேக்கள் மேலே செடியை வைக்கிறதுனால தொட்டியில் உள்ள ஓட்டை வழியாக தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு மேஜைகள், கம்பளி விரிப்புகள் இதையெல்லாம் பயன்படுத்தலாம். கட்டடத்தோடையே கட்டப்பட்ட தொட்டிகளில் நீர் வர்றதுக்கு முன்னாடி அந்த செடியோட அடிப்பக்கத்தில் நீர் தேங்காத மாதிரி கூழாங்கற்களை உள்பக்கமாக பதிக்கலாம். சில சமயம் அழகுக்காக பித்தளை அண்டாக்கள், குண்டாக்கள் அல்லது மூங்கில் கூடைகள் இதுலேயும் நம்ம தொட்டிகளை வைக்கலாம்.
அதாவது கூடைக்குள்ளே தொட்டியை வச்சு அந்த தொட்டியில் தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செடிகளை தாங்கக்கூடிய அந்த கண்டெய்னர்களோட கலர் என்ன, அதோட சாஃப்ட்னஸ் என்ன, அல்லது அதோட உறுதித்தன்மை என்ன, இதை பொறுத்தும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போது இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறதுனால இப்போல்லாம் கட்டக்கூடிய வீடுகளில் செடி தாங்கிகள் அல்லது குழிப்படுக்கைகள் இதெல்லாம் ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. சில நேரத்தில் பெரிய அறையை வந்து பிரித்து காட்டுற மாதிரி சில கட்டமைப்புகள்லாம் செய்யப்படுது. ஹால், அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்ற ரூம், இது ரெண்டுக்கும் இடமே வந்து மரத்தட்டி வைக்கிறதுக்கு பதிலாக, உதாரணத்துக்கு ஒரு வீட்டோட ஹாலுக்கும் அவங்க உணவருந்தக்கூடிய இடத்துக்கும் நடுப்பற ஒரு மரத்தட்டி வச்சு மறைக்கிறதுக்கு பதிலாக அழகான செடிகள் அல்லது கொடிகளை வச்சு அந்த 2 ரூமையும் பிரித்து காட்டுறதுக்கு இந்த செடிகள் வந்து உதவியாக இருக்குது. இப்படி வீட்டை அலங்காரம் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட வகையான செடிகள் இன்னைக்கு தேதியில் கிடைக்குது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரி செடிகள் வந்து கிடைக்குது, அந்த செடிகள் வீட்டுக்கு உள்பக்கத்தில் எப்படி வளருது, அந்த செடிகளுக்கு தட்பவெப்பநிலை வசதிகள் எங்கேருந்து கிடைக்குது, ஈரப்பதம் எங்கேருந்து கிடைக்குது, காற்றோட்டம் எங்கேருந்து கிடைக்குது, தண்ணீர் எப்படி விடப்படணும், அதுக்கான மண் எப்படி அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும், எப்படி உணவளிக்கிறது, அந்த செடிகளுக்கு எப்படி உணவளிக்கிறது, தொட்டியில் எந்த முறையில் செடிகளை வைக்கிறது, தொட்டியிலேருந்து எப்படி செடிகளை இன்னொரு தொட்டிக்கு, அதாவது புதிய தொட்டிக்கு மாற்றுறது, செடியை எப்படி கிள்ளி விட்டு வெட்டி விட்டு அதை வந்து பராமரிக்கிறது, எப்படி அந்த செடிகளுக்கு அடியில் கொட்டியிருக்கக்கூடிய சருகுகளை சுத்தம் செய்வது, அந்த செடிகளை எப்படி மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வது, அதாவது இனப்பெருக்கம், பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை காண்போம். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. என்ன நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 3வது பகுதியாக நாம் கேட்கவிருப்பது அன்றாட அறிவியல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம அறிவியல் தேடல் நிகழ்ச்சியோட 3ஆம் பகுதியான அன்றாட அறிவியல் பகுதிக்கு வந்துட்டோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீநிதி, பெரியார் சமுதாய வானொலி 90.4லேருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம பெரியார் சமுதாய வானொலியில் நிறைய சயின்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கேம்ஸ் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். வினாடி வினா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மொத்தம் வந்து 3 அணிகள் வந்துட்டு கலந்துருக்காங்க. ஏ டீம், பி டீம், சி டீம் 3 பேர் இருக்காங்க. இப்போ வந்து 3 டீமுமே அவங்கள வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏ டீம் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்க போகிறாங்க. பெரியார் சமுதாய வானொலிக்கு எனது வணக்கம். ஸோ என் பேர் வந்து பிரின்ஸ் ஹோசேனோ. நான் வந்து பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என்னோட டீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. என் பேர் யாமினி பிரியா. நான் பிகாம் ஹானர்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நானும் ஏ டீமில். இப்போ பி டீம் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்க போகிறாங்க. ஹாய், நான் பி டீம்லேருந்து பேசுகிறேன். என் பேர் மகாலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். நான் பி டீம்லேருந்து பேசுகிறேன். என்னோடய பேர் எஸ் எம் ஹரீஷ். பிசிஎஸ்சி செக்ஷனில் படிக்கிறேன். ரொம்ப அழகாக எல்லாருமே அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிட்டீங்க. இப்போது இந்த கேமில் என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 சுற்று இருக்குது. அந்த 3 சுற்றுலையும் ஒவ்வொரு சுற்றுலையுமே 6 கொஸ்டின் கேட்கப்படும். மொத்தமாக 18 கொஸ்டின். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஏ டீமில் இப்போ கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கொஷினுக்கு வந்து ஏ டீம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா முழு மதிப்பெண்ணா 10 மார்க்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு தெரியாமல் அடுத்தடுத்த டீமுக்கு அது பாஸ் ஆகும்போது 5 மார்க்கு 2 மார்க்குன்னு அப்படியே குறைஞ்சிரும். இப்போ சி டீம் அவங்கள பற்றி இன்ட்ரோ பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம், நான் சி டீம்லேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் சந்தோஷ். பிகாம் சிஏ செகண்ட் இயர்.
என் பேர் எஸ் மனோஜாதித்யா. நான் பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். நானும் சி டீம்லேருந்து தான் பேசுகிறேன். ஓகே, எல்லாரும் உங்களோட நேம்ஸ் அண்ட் கிளாஸஸை அழகாக சொன்னீங்க. இப்போது முதல் டீமுக்கான முதல் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ மழைத்துளி வந்து மண்ணில் விடும்போது பாக்டீரியாவோட வாசனை எதனால் ஏற்படுது? ஜியோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து மண்ணில் வந்து விழுகிறதுனால அந்த பாக்டீரியா வந்து உருவாகுது. அதனால் அந்த பாக்டீரியா வாசனை வந்து உருவாகுது. ஓகே, சூப்பர். நீங்கள் ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே ஃபஸ்ட் கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ஏ டீமுக்கு ஃபுல் மார்க்கிங் கொடுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பி டீம் கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் சப்பாத்தி சமைப்போம் இல்லையா? இப்போது சப்பாத்தி சமைக்கும் போது ஏன் உப்புது? அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஷின் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி போடுறோம்ல, அது சப்பாத்தி செய்யும் போது ஏன் உப்புது? அதுதான் கொஸ்டின். அது வந்து நீராவியோட அழுத்தத்தினால இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வந்து வெடிக்கிறதுனால தான் அந்த சப்பாத்தி வந்து உப்பி வருது. ஓகே, டீம் பி சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. நீங்களும் ஏ டீம் மாதிரி ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்போது டீம் சிக்கான கொஸ்டின். தாஜ்மஹால் வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா? இப்போ எதுக்கு கொஞ்ச நாளாக அதோட நிறம் வந்து ரொம்ப ஃபேட் ஆகிட்டே வருது? அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் டீமுக்கு தெரியும். அது ஏன்னா அமிலமலை பெய்யறதுனால தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சூப்பர். நீங்களும் ஏ அண்ட் பி டீம் மாதிரி 10 மார்க் எடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே. என்ன நேயர்களே, இன்னைக்கு அறிவியல் தேடல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.